فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى الله لا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம் மக்களிடத்திலே நுழைந்திருக்கின்ற கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அந்த கட்டுக்கதைகளிலே ஒரு முக்கியமான கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்திலே தமிழக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால், திருமறை குர்ஆன்ல யாசீன் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 36வது சூரா. இந்த யாசீன் என்ற அத்தியாயத்தை பற்றி இந்த சமுதாயத்தில் நிலவுகிற அளவுக்கு ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் வேற எந்த ஒரு விஷயத்திலும் இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய இந்த யாசீனை பற்றி ஒரு நிறைய தவறான செய்திகளை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு யாசீன்ங்கிறது குர்ஆன்ல உள்ள ஒரு சூறானே தெரியாது. அது ஒரு தனி புக்கா ஆக்கி, குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கிறது, யாசீன் ஓதுறாருந்தா குர்ஆன்ல இருந்து ஓதிக்கலாம், அது கூட தெரியாது மக்களுக்கு. யாசீனை தனியா கொடுக்குற அளவுக்கு யாசீன் யாசீன் வச்சிருக்கேன், அது யாசீன் குர்ஆன்ல இருக்குன்னு கூட தெரியல. யாசீன் சூறாவை தனியாக ஜவுளி கடைகள்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பெரிய பெரிய முஸ்லிம் வியாபாரிகள் ரமலான்ல துணி எடுக்க போனீங்கன்னா என்ன செய்வாங்க, யாசீனை தனியா புக்கா போட்டு கொடுப்பாங்க. அல்ல யாசீனை தனியா விற்கிறது கூட இதெல்லாம் இருக்கிறது. இதுல என்ன உண்டாக்கிட்டாங்கன்னா, யாசீன்ங்கிறது குர்ஆன்ல இல்லாத போலவும், அது ஒரு தனியான ஒரு இறந்து போனவர்களுக்காக ஓதப்படுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு மாதிரியும் ஒரு நம்பிக்கை நிறைய நிலவுகிறது. குறிப்பா யாசீன் இந்த மௌத்தா போனவங்களோட அதிகமாக சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் போய் யாசீன் வந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் முடிச்சு வச்சவங்க இன்னும் எடுத்து விடுவாங்க. கல்யாண வீட்டில் என்ன சாவு வீடு நினைச்சுக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல நான் கல்யாண வீடு அல்லது வீடு குடி போறாங்கன்னு வைக்கிறேன், அந்த வீட்டுல போய் யாசீன் ஒழுக்குறாங்க ஆக்கி யாரும் மண்டையை போட்டா எங்க வீட்டுல இருந்து கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய கலாமு, அல்லாஹ்வுடைய வேதம் 114 சூறாவில் அது ஒரு முக்கியமான சூறா. அந்த சூறாவுக்கு செய்யற எளிமை என்னன்னு கேட்டா, அது ஒரு துக்ககரமான காரியத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடியது. சில ஊர்களில் யாசீனை ஓதி தொழுவிச்சதுக்காக இமாமெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுறதுக்குள்ள நீ யாசீன் ஓதுற, அது யாசீன் குர்ஆன் உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு கூமுட்டைகள்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அளவுல இருக்கிறதுனால இந்த யாசீனை பற்றி வரக்கூடிய அந்த செய்திகள் என்னென்னலாம் வந்திருக்குது, அது என்னென்ன வகையில தப்பா இருக்குது அப்படிங்கறது விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த யாசீனை தனி நூலாக போடுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, இன்னலி குல்லி செய்யும் கல்பன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கல்பு இருக்குதான், உள்ளம் இருக்குதான். இப்போ கல்புல் குர்ஆன் யாசீன், குர்ஆனுக்கு கல்பு யாசீன் தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருமிதிங்கிற நூல்ல 2812வது ஹதீஸ்ல, தாரமிங்கிற நூல்ல 3282வது ஹதீஸ்ல இது பதிவா இருக்கிறது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு உள்ள இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் உள்ளம் இருக்கிற மாதிரி குர்ஆனுக்கு உள்ளம் எதுன்னு கேட்டா, இதயம் எதுன்னு கேட்டா யாசீன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த திருமதியிலையும் தாரமியிலும் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, அது தனி முக்கியத்துவமானது தானே. ஆனால் சில சூறாக்களுக்கு குர்ஆன்ல முக்கியத்துவம் இருக்கிறது. அல்ஹம்து சூறாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இக்லாஸ் சூறாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அது கூடுதல் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதே மாதிரி மௌஇதத்தைன் என்று சொல்லக்கூடிய 113 114 அல்ல ஃபலக் நாஸ்ங்கிற அந்த சூறாக்களுக்கு சில சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி ஆயத்துல் குர்சி அதுக்கு சில சிறப்பு இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா யாசீன் என்ற அத்தியாயத்துக்கு மற்றதை விட எக்ஸ்ட்ராவான கூடுதலான சிறப்பு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா, ஆதாரப்பூர்வமா இருக்கான்னு கேட்டா ஆதாரப்பூர்வமா ஒண்ணுமே இல்லை. மற்ற சூறாக்கள் என்ன மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் யாசீன் அத்தியாயத்துக்கு சிறப்பு இருக்கே தவிர, ஒரு அல்ஹம்து சூரா மாதிரி, ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா மாதிரி, ஒரு குல் பிரபில் ஃபலக் ரப்பன் நாஸ் வருமே அந்த மாதிரி ஒரு சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒன்றும் கிடையாது. இந்த ஹதீஸ் தான் இருக்குது. இந்த ஹதீஸே யாசீன் என்பது குர்ஆனுக்கு கல்பு, குர்ஆனுக்கு இதயம் அதுதான் அப்படின்னு தனியா புக் எடுத்து போட்டுறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் திருமதியில இடம்பெற்றிருக்கு பாருங்க, அந்த திருமதியில அந்த இமாம் அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் சொல்றாரு, அனஸ் சொன்னதாக கத்தாதா சொல்றாரு,
கத்தாதா சொன்னதாக முகாத்தில் என்பவர் சொல்றாரு. முகாத்தில் என்பவர் சொன்னதாக அபு முகமது என்ற பட்டப்பெயருடைய ஹாரூன் என்ற ஒரு ஆளு சொல்றார். ஹாரூன் அவருடைய பேரு, அவருடைய பட்டப்பெயர் அபு முகமது. இவர் யார் என்று சொன்னால் திருமதி இமாமே சொல்றாங்க, ஹாரூன் அபு முகமது ஷைஹுன் மஜ்ஹூலுன். எந்த திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவா இருக்கிறதோ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஹாரூன் என்பவர் இருக்கார, அதாவது அபு முகமது என்ற பட்டப்பெயருடையவர், இவர் யார் என்றே தெரியாதவர். மஜ்ஹூல்னா ரெக்கார்டு இல்லாதவர். இப்படி ஒருத்தர் உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கோ, இவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்கோ, இவருடைய நினைவாற்றலுக்கோ, இவருடைய நம்பிக்கை நாணயத்துக்கோ எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. எந்த விதமான இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதற்கு எந்த ஒரு ரெக்கார்டு இல்லாம ஒரு வழியாக அறிவிக்கப்படும் பொழுது அந்த செய்தி பலவீனப்பட்டு போயிடுது. அதே மாதிரி இந்த திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ முடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வலா யஸ்ஹு மின் கிபல் இஸ்னாதிஹி இஸ்னாதுஹு லைஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் பலவீனமா இருக்குது, ஒண்ணுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப யாசீன் குர்ஆனுடைய இதயம் என்ற ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு அதனால தனி புஸ்தகமா போட்டு மற்ற சூறாக்கள் இருந்து அது வித்தியாசமானது என்று காட்டுவதற்காக செய்யறாங்க பாருங்க. அதுக்கு அடிப்படை இந்த ஹதீஸ் தான். திருமதியில வரக்கூடிய 2812வது ஹதீஸ்லயே அதனுடைய அறிவிப்பாளர் சரியில்லைன்னு அவரே சொல்லிவிடுறார். தாரமியில அது மாதிரி இடம்பெற்றது. இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அகமதுல 19415வது ஹதீஸ்லையும், தபரானி அவங்களுடைய மூஜமுல் கபீர்ல 20வது வால்யூம்ல 220ஆம் பக்கம், 20வது வால்யூம்ல 230ஆம் பக்கம், இந்த இடங்கள்ல இன்னொரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதுல இந்த ஆள் வரல, வேற ஆள் வழியா. சேம் மெசேஜ் இதுதான். யாசீன்ங்கிறது குர்ஆனுடைய கல்பு, குர்ஆனுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துல தபரானியுடைய கபீர் என்ற நூலில் 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. முஸ்னத் அகமதுலையும் இந்த ஹதீஸ் பதிவா இருக்கிறது. இதுல எப்படி பதிவா இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இப்படி சொன்னதாக மஅக்கல் இப்னு யஸார் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார். அது ஓகே. இந்த மஅக்கல் இப்னு யஸார் சொன்னதாக யார் சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஆள் அறிவிக்கிறாராம். ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாராம். அந்த ஒரு ஆள் சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, இன்னொரு ஆள் அறிவிக்கிறாராம். அதுல வருது ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அன் ரஜுலின் அன் நபிஹி, ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அவர் அவங்க வாப்பா வழியா அறிவிக்கிறார், அத்தா வழியா அறிவிக்கிறார்னு வருது. அவர் யாருன்னு தெரியல, அவருடைய அத்தா யாருன்னு தெரியல. அதாவது ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த சஹாபி சொன்னார் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறாராம். சரி, அந்த ஒரு ஆள் யாரு தெரியல. சரி, அவர் யார்கிட்ட சொன்னாரு? அவர் அவருடைய மகன்கிட்ட சொன்னாரு. மகன் யாரு? அதெல்லாம் தெரியல. அந்த மகன் யார்கிட்ட சொன்னாரா? மூத்தவர் என்ற ஒரு ஆள்கிட்ட சொன்னாராம். இப்ப இந்த இதுல பாக்குறோம், ஒரு செய்தி அறிவிக்கிறார்னா இன்னார் சொன்னார்னு வேணும். அப்படி இன்னார்னு சொல்லும் பொழுது கூட நம்ம அவரை ஆய்வு பண்ணுவோம். அவர் நல்லவர் தானா, அவர் ஒழுக்கமானவரா, கரெக்டா சொல்லுவாரா, விட்டு அடிப்பாரா, அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கிறேன். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, அன் ரஜுலின் அன் நபிஹி, ஒரு மனிதர் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் தந்தை இருக்கத்தான் செய்வாங்க. இந்த மனுஷன் யாரு, அவன் தந்தை யாரு, இந்த மனிதன் யார் என்பது நமக்கு தெரியவில்லை, அந்த மனிதனுக்கு தந்தை யார் என்றும் தெரியவில்லை. இப்படி ஒரு செய்தி சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா? உலக விஷயத்துல உங்களுக்கு கேஸ்ல வழக்குல நீதிமன்றத்தில் போய் நிற்கும் பொழுது யாருப்பா இதை சொன்னா? ஒரு ஆள் தான் சொன்னாரு. அவருக்கு யாருப்பா சொன்னா? அவருக்கு வாப்பா சொன்னாரு. அது யாருப்பா வாப்பா யாருப்பா? ஒரு ஆள் தானே லூஸ் சொல்லுவோம். அப்போ துன்யா விஷயத்துல ஏத்துக்கிற மாட்டோம், துன்யாவுல ஏத்துக்கிற மாட்டோம்னு சொன்னா ஆகிரத்து விஷயத்துல இன்னும் கவனமா இருக்க வேணாமா? இப்படி ஒரு செய்தி ஒரு நூல்ல பதிவாக்கப்பட்டிருக்கிறது. யாசீன்ங்கிறது குர்ஆனுடைய இதயம் என்று பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனா குர்ஆன் யாசீனுக்கு மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய கலாம். யாசீன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அதுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவுக்கும் எப்படி சிறப்பு இருக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்கிறது. தொழுகையில ஓதலாம், நல்லதுக்கு ஓதலாம், சும்மா இருக்கும் போது ஓதலாம். அதை மட்டும் தூக்கி வைத்துக் கொண்டு தனி புஸ்தகமா போட்டுக்கொண்டு அதையே திருப்பி ஓதி மற்ற சூறாக்களை விட அது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதைத்தான் தப்புங்கிறோம். யாசீனை ஓதுறது எந்த வகையிலும் குற்றமாகாது, எல்லாத்துக்கும் ஓதலாம், எல்லா நல்லதுக்கும் ஓதிக்கலாம். அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்லையும் தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் ஒரு ஆள் சொன்னாரு, அந்த ஆளுக்கு அவங்க வாப்பா சொன்னாருன்னு வருது. இது ஏத்துக்கிற முடியாது. இப்படி ஒரு செய்தி ஹதீஸ் என்று ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதனால இந்த ஒரு அடிப்படையில் தனி புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு கட்டுக்கதை. அதை விட அந்த யாசீன்ல உள்ள கட்டுக்கதை என்னன்னு கேட்டா, இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ஆள் இறந்துட்டா என்ன செய்வாங்க? உடனடியாக எல்லா வீடுகளையும் பக்கத்தில் யாசீன் ஓதுவாங்க. இறந்தவுடன் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே
அந்த இறந்து போனவர்களுக்காக என்ன செய்வாங்க, யாசீனை ஓத ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வீடுகளிலும் தமிழகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் வீடா இருந்தாலும் சரி, மௌத்தா போய்விட்டார்களே ஆனால் அவங்க கால் மாட்டில் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு யாசீன் சூறாவை ஓதுவார்கள். ஓத தெரியாத கூலிக்கு ஆளை பிடிச்சு செய்வாங்க, ஓத வைக்குவாங்க, ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதோட தொடரும். இறந்த உடனே 3ஆம் நாளைக்கு 7ஆம் நாளைக்கு கபூர்ல பல சந்தர்ப்பங்கள்ல இதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்களுக்காக யாசீனை ஓதுங்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, இல்லாம அவங்க சொல்லல. ஆனால் கட்டுக்கதை விளங்கல. ஹதீஸை எப்படி ஆய்வு பண்ணணும், நம்பகமானவர்கள் வழியா வந்தா தான் நம்ம ஏத்துக்கிறோன்னு இது ஒரு அடிப்படை நான் சொல்லிடுறேன். இந்த ஹதீஸுகளை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது சிலர் நம்பகமான ஆளு, சிலர் நம்பகமானவர் இல்லைன்ற உடனே அதை சரியான விதத்தில் நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு. இந்த நம்பகமானவர் இல்லைன்னு சொல்வதெல்லாம் சஹாபாக்களை கிடையாது. சஹாபி சொன்னதாக ஒருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக நூலாசிரியர் அறிவிப்பார். இந்த இவ்வளவு பேர் நல்லவங்களா இருக்கணும். இதுல எங்கேயாவது கோளாறு வந்துச்சுன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் சொல்லுகிறோம். ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஹதீஸ் பாதுகாக்கப்படல. குர்ஆனை எழுத்துல ரெக்கார்ட் ஆக்கிட்டாங்க. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சஹாபியும் செவி வழியா கேட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. புஸ்தகமா போட்டு வைக்கல, மொத்தமா தொகுத்து ஹதீஸ்கள் இருக்கல. செவி வழியா இருந்த காரணத்தினால அப்ப குர்ஆன் என்று சொல்லி யாருமே இட்டு கட்டி எதுவும் சொல்லிட முடியாது. இது குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னா எடுத்து பார்க்கறது குர்ஆன் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது புக் வடிவில் குர்ஆன் வந்துச்சு. புக்குன்னா அது பேப்பர் இல்லாம இருக்கலாம். மொத்த குர்ஆனும் அபூபக்கர் ஆளது தொகுத்து நினைச்சிட்டாங்க, எலும்புலையும் தோல்லையும் தொகுத்து வச்சிருந்தாங்க. அப்ப இந்த குர்ஆன்ல இருக்குன்னு ஒருத்தன் விட்டு அடிச்சான்னு வைங்க, எங்கடா இருக்கு, எந்த சூறாவுல சொல்லு, அந்த அந்த கட்ட உருவி பார்த்தா இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குர்ஆன் என்ற பெயர்ல யாரும் இட்டுக்கட்ட முடியாம போய்விட்டது. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் செவி வழியா இருந்த காரணத்தினால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வசதிக்கெல்லாம் இட்டுக்கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டான். சொர்க்கா விற்கிறவன் என்ன செய்வான், சொர்க்கா தின்னா சொர்க்கத்துக்கு போவானா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க 10 சொர்க்கா கூட விற்கும். சொர்க்கா விற்கிறவன் அந்த சொர்க்கா விற்பதற்கு யாரை பயன்படுத்திக்கிறான், எனக்கு புஸ்தகம் இல்லையில செக் பண்ணி பாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு நமக்கு புகாரி இருக்கு, முஸ்லீம் இருக்கு, இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பாதுகாப்பற்ற காலம். அந்த மக்களை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ரொம்ப கஷ்டம். அந்த இதை வேண்டாலும் முட்டடிச்சு நம்ப வைக்கிற காலத்துல அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வடிகட்டி இருக்கிறாங்க. நம்ம காலத்துல வடிகட்டி வச்சாச்சு. இப்ப அந்த மாதிரிலாம் சொன்னா புக்கு காட்டுன்றோமே, புகாரின்னு சொன்னா நம்பர் சொல்லாட்டி நீங்க சட்டை பிடிச்சு கேட்கறீங்களே, அப்படி ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரிலாம் சொர்க்காதுன்னா சொர்க்கத்துக்கு போகலான்டாங்க, கத்திரிக்காய் திண்டா அது நன்மைன்னு சொன்னாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டது கத்திரிக்காய்க்கு என்ன ஈமான் இருக்குன்னு வழங்கல. முதல்ல ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டது எதுவான், கத்திரிக்காய் தான் முதல்ல ஈமான் கொண்டுச்சான். கத்திரிக்காய்க்கு என்ன ஈமான் சொர்க்கனர், அதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. கத்திரிக்காய் விற்கணும். கத்திரிக்காய் வியாபாரம் என்ன பண்ணிக்கிட்டான், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டான். மன்னர்கள் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய புகழை பரப்பிக் கொள்வதற்காக என்ன பண்ணாங்க, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்னை பற்றி ரசூலுல்லாஹ் முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வச்சு 4 பேரை விட்டு அவங்க தங்களுடைய புகழுக்காக வேண்டி பொய்கள் இட்டு கட்டிக்கிட்டாங்க. இப்படிலாம் நிறைய காரணங்களுக்காக பொய்கள் இட்டு கட்டப்பட்ட காரணத்தினால் சொன்ன ஆட்களை எடை போட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இல்லைன்னா இதெல்லாம் அதிசா போயிருக்கும். இந்த மாதிரிலாம் அறிஞர்கள் ஆட்களை எடை போடாம இருந்தீங்கன்னு சொன்னா கத்திரிக்காய் இருந்தா சொர்க்கத்துக்கு போலாங்கிறதெல்லாம் என்னவாயிரும், ஹதீஸாயிரும். அதே மாதிரி தங்களுக்கு பிடிக்காதவர்கள்லாம் திட்டி, ஒவ்வொருத்தரும் திட்டி, யசீதை திட்டி ஹதீஸ் இருக்குது. யசீதுக்கு பிடிக்காதவர்கள் என்ன பண்றது, ரசூலுல்லாஹ்வை யசீதை திட்டினாங்க, இவனை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு யசீதை பத்தி, முஆவியாவை பத்தி, ஹாரூன் ரஷீதை பத்தி, ஒவ்வொருத்தரை பற்றியும் திட்டியும் வாழ்த்தியும் ஹதீஸ்கள் உண்டு. அவன் தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த பேருக்கு மரியாதை இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்னா ஒரு மரியாதை இருக்குல்ல, உயிருக்கு மேல நம்ம மதிக்கிறோம்ல, அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். அதனால் தான் ஒரு செய்தியை சொன்னா சொன்னவன் யாரு, உனக்கு சொன்னவன் யாரு, உனக்கு சொன்னவன் யாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா எடை போட்டு நம்ப வேண்டிய நிலை ஏற்படுது. அவர் பொய் சொல்றவரா இருந்தா தூக்கி எறிஞ்சிரு, அவர் உலகத்தில் வாழாத கற்பனை பாத்திரமா இருந்தா தூக்கி எறிஞ்சிரு. அப்படி எல்லாம் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் செஞ்சா என்ன, ஆள் தெரியாட்டி என்னன்னு கேட்டிருக்கீங்கன்னா அப்ப அதெல்லாம் எடுக்க வேண்டி வந்துடும். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, சரி யாருன்னு தெரியும், ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, ஒரு ஆளுன்னு வந்துச்சுல, அதை ஏத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னீங்கன்னா அப்ப சொர்க்கத்துக்கு போறது ஏத்துக்கணுமா இல்லையா? அதாச்சும் பரவாயில்ல. அழகான பெண்களை பார்த்து கொண்டே இருப்பது கண் பார்வை கூர்மையாக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகம் எழுதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேர்ல அதையும் சொன்னாங்க, அழகான பொம்பளையை பார்த்துக்கிட்டே இருந்தா கண் பார்வை கூர்மையாகும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, சொன்னாங்கன்னு அதிகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிற வேண்டி வந்துடப்போம். ரசூலுல்லாஹ் பேரை சொன்னவங்க அம்பட்டும் ஏத்துக்கிற முடியாது, ஃபில்டர் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்பதை நம்மால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு பரிசீலனை பண்ணி ஏத்துக்கணும். அந்த அடிப்படையில் சொல்றோம். இதுல ஒரு கோளாறு யாருன்னு தெரியல, இந்த மாதிரி செய்திகள் தள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரி செய்திகள்லாம் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிடும். ஃபில்டர் பண்ணி ஆகணும், ரெக்கார்டு இல்லாத காலத்தில் இருந்த காரணத்தினால். அதனாலதான் சொல்றோம், இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஏத்துக்கிற முடியாது.
அதே மாதிரி வந்து யாசீனை இக்ரவுஹாலா மௌத்தாக்கும், இறந்து போனவர்களுக்கு யாசீனை ஓதுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இறந்து போனவர்களுக்காக வேண்டி யாசீனை ஓதுங்க, இறந்து போனவர்களுக்கு அருகில் இந்த மௌத்தாக்கும் கூட சில அறிவிப்புகள் இருக்கு. இறந்தவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாசீனை ஓதுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. எங்கெல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா அகமதுல இருக்கு, முஸ்னத் அகமதுல இருக்கு. முஸ்னத் அகமதுல 19415, 19416, 19427 ஆகிய 3 இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது அகமதுங்கிற நூல்ல. அதே மாதிரி அபூதாவுதுங்கிற நூல்ல 2714 அந்த இடத்துல பதிவாயிருக்கிறது. தபரானி அவங்களுடைய கபீர்ங்கிற நூல்ல 20வது வால்யூம்ல 219வது பக்கத்துல அது பதிவாயிருக்கிறது. இப்னு மாஜாவுல 1511வது ஹதீஸாக அது பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல 7வது வால்யூம்ல 269ஆம் பக்கத்துல பதிவாயிருக்கிறது. பைஹக்கிங்கிற நூல்ல 6வது வால்யூம்ல 265வது பக்கத்தில் பதிவாயிருக்கிறது. ஹாக்கிம்ங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 753வது பக்கத்தில் பதிவாயிருக்கிறது. இந்த ஒரு செய்தி மூத்தா போன ஆட்களுக்கு யாசீனை ஓதுங்க அப்படிங்கிற செய்தி, மூத்தானவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து யாசீனை ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி இவ்வளவு நூல்ல இருக்கு. எதுல இருக்குது? அகமதுல இருக்கு, அபுதாவுதுல இருக்கு, தபரானில இருக்கு, இப்னு மாஜாவுல இருக்கு, இப்னு ஹிப்பான்ல இருக்கு, பைஹக்கில இருக்கு, ஹாக்கிம்ல இருக்கு. இவ்வளவு இருக்குது. இவ்வளவு நூல்லையுமே யார் அறிவிக்கிறார்னு கேட்டா அபு உஸ்மான் என்பவர் தான் அறிவிக்கிறார். இது எப்படி வரும்னு கேட்டா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மஅக்கல் இப்னு யஸார் என்ற சஹாபி சொல்கிறார். அந்த சஹாபி சொன்னதாக வந்து யார் சொல்றாருன்னு கேட்டா ஒரு மனிதர் தான் சொல்றாரு. சஹாபி சொன்னதாக ஒரு மனிதர் சொல்றாரு. அந்த மனிதருக்கு யார் சொன்ன, அந்த மனிதர் யார்கிட்ட சொன்னார்னு கேட்டா அவர் தன்னுடைய மகன் அபு உஸ்மான் சொன்னார். அபு உஸ்மான் என்பவர் வந்து தன்னுடைய தந்தை வழியாக அறிவித்தார் அப்படின்னு வருகிறது. அப்ப இந்த சஹாபி சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அபு உஸ்மானுடைய தந்தை. அபு உஸ்மானுடைய தந்தை வந்து அபு உஸ்மானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அபு உஸ்மான் வந்து சுலைமான் என்பவருக்கு சொல்லி, சுலைமான் வந்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கு சொல்லி, அப்படி இந்த நூலாசிரியர்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பார்க்கிறோம்னு கேட்டா இந்த செய்தி இறந்து போனவர்களுக்காக யாசீனை ஓதுங்க அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுவதாக இருந்தால் அதுல உள்ள எல்லாரும் தெரிஞ்ச ஆட்களா இருக்கணும். இந்த அபு உஸ்மான் வர்றாரு பாருங்க, அவர் யாரு தேடி பாத்தீங்கன்னா இந்த அபு உஸ்மான்ங்கிறவர் யாருன்னே கிடையாது. லா யூரஃபு அபூஹு வலா ஹுவ. அபு உஸ்மான் தான் யாருன்னு தெரியாது. அவங்க அத்தாண்டு வருத அபு உஸ்மானுக்கு யார் சொன்னது? அவங்க அத்தா சொன்னாராம். அபு உஸ்மானே யாருன்னு தெரியல, அத்தாவும் தெரியாது தானே. அபு உஸ்மான் ஒரு ஆள் சொல்றாரு, உனக்கு யாரையா சொன்னார்னு கேட்டா எங்க வாப்பா சொன்னார்னு அவர் சொன்னாருங்கிறாங்க. அபு உஸ்மான் என்றாலும் யாருன்னு என்று தெரியாது, அவங்களுடைய தகப்பனார்னு சொல்லப்படுறவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னு கேட்டா மீசானுல் இஅ்திதால்ல வந்து ரஹபி இமாம் அவர்கள் இத விமர்சனம் பண்ணும் பொழுது இவங்க யாருன்னே தெரியாத ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான் அவர்களும் சொல்கிறார்கள், இப்னு கத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஜஹாலத்தி ஹாலி அபி உஸ்மான் அபிஹி. இதில் அபு உஸ்மான் என்பவர் யார் என்று தெரியவில்லை, அவங்க தகப்பனார் என்றால் யாருன்னு தெரியவில்லை. அதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. யாரு தெரியாத அட்ரஸ் இல்லாத ஆள்கவரியா சொன்னா எப்படி ஏத்துக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சஹாபி சொன்னாருங்கிறீங்க. சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவர்கள் தாபியீன்கள். தாபியீன்கள்லாம் உங்களுக்கு ரெக்கார்டுகள் இருக்கணும். எந்த தாபி அவரு, அது யார் சொன்ன ஆள் பேர் என்ன, அது எங்களுக்கு தெரியணும். பேரு டீட்டெயில் எல்லாம் வேணும். அவர் பேரும் ரெக்கார்ட்ல காணா. அவர் யார்கிட்ட சொன்னாரு? அவருடைய மானுக்கு சொன்னாருங்க. அபு உஸ்மானுங்கிறீங்க. அபு உஸ்மான் உஸ்மானுடைய அத்தாண்டு தான் அர்த்தம். அவருடைய பேர் கூட சொல்லப்படவில்லை. அபு உஸ்மான்டா யார் அவரு? அபு உஸ்மான்டா யாருன்னு தெரியல, அபு உஸ்மானுடைய தகப்பனார்னா யாருன்னு தெரியல. அப்படிங்கிற காரணத்தினால் இது பலவீனம் என்று இப்னுல் கத்தான் அவர்களும் சொல்கிறார்கள். அதே மாதிரி தாரகுத்னி இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹாதா லைஃபுன் ஹதீஸுன் லைஃபுல் இஸ்னாதி மஜ்ஹூலுல் மத்னி. இது இதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசை ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. இதனுடைய கருத்து இருக்க கருத்தும் ஒரு குழப்பமாக இருக்கிறது. செத்து போனாலுக்கு முன்னாடி யாசீன் ஓதணும், இது ஒரு கருத்தும் சரியா இல்ல, சொல்லக்கூடிய ஆளும் சரியா இல்ல, ரெக்கார்டு சரியில்லை என்று சொல்லி தாரகுத்னி இதை பதிவு பண்ணி இருக்கிறாரு. அவரும் அதை வந்து சரியில்லைங்கிற கருத்தை அவர் சொல்கிறார். ஒலா யஸ்ஸிஹு பில் பாபி ஹதீஸும். இந்த கருத்தை சொல்லுகிற ஒரு ஹதீஸும் சரியான ஹதீஸ் கிடையாது. அப்ப இவ்வளவு நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கு இறந்து போனவர்களுக்காக வேண்டி அவங்களுடைய பக்கத்துல யாசீனை ஓதுங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதை சொன்ன ஆள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிற ஆள் யாருன்னு கேட்டா 2 பேர் சொல்றாங்க. அந்த 2 பேர் யாருன்னு தெரியல. ஒரு ஆள் சொல்றாரு ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அவர் தனக்கு தகப்பனார் சொன்னதாக சொல்றாரு. அந்த ஒரு ஆள் யாரு? ஒரு ஆளு தான். அவர் தகப்பனார் யாரு? அவர் ஒரு ஆளு தான். ஒரு ஆள் சொன்னார் என்பதுதான் 2 இடத்துலயும் வருதே தவிர இது எப்படி நம்ம அமல் செய்ய முடியும்?
இது வாழ்க்கையில் இப்படி கடைப்பிடிக்கிறது யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படுமையானால் அதை செய்யக்கூடாது. இந்த மூத்தானவர்கள் மத்தியில் ஓதுவது என்பது தப்புன்னு விளைக்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. பக்கத்து மூத்தானவங்க பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாசினை ஓதுவது என்பதை ஒரு இபாதத்தாக ஆக்கினார்களே ஆனால் குற்றம் ஏற்பட்டுவிடும். குர்ஆன் தானே ஓதுனா என்னன்னு கேட்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மௌத் ஏற்பட்டுச்சா இல்லையா? மௌத் 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மௌத் இருந்தது. அவங்களுடைய மனைவி மௌத்தா போனாங்க, அவங்களுடைய மகள் மௌத்தா போயிருக்கிறாங்க, அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தா போயிருக்கிறாங்க, அவங்களுடைய சின்னப்பா மௌத்தா போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் எத்தனை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டும் இயற்கையாகவும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவங்களுக்காக வேண்டி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் உட்கார்ந்து யாசின் ஓதுங்கன்னு சொன்னாங்களா? நடைமுறைப்படுத்தினாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு இபாதத்தை நம்மளா உண்டாக்கணும்னு சொன்னா அது ஒவ்வொரு விதத்தும் வழிகேடுன்னு சொன்னோமே, அதுல ஒன்றே விட்டுரும். மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் மனைவி கதீஜாவுக்கு செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா ருக்கையா மகள் ருக்கையாவுக்கு செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா மகன் இப்ராஹிமுக்கு செஞ்சிருப்பாங்க, சின்னப்பா ஹம்சாவுக்கு செஞ்சிருப்பாங்க, தம்பி ஜாஃபர் இப்னு அபி தாலிபுக்கு செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு உறவினர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. யாருக்காக செஞ்சாங்களா? அல்ல ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு அவங்களுக்காக வேண்டி அபூபக்கர் உமர் இது செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமா தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி இதை செஞ்சாங்களா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு இபாதத்தை, ஒரு காரியத்தை இபாதத்தை நினைத்துக் கொண்டு இறந்து போனவர்களை தலைமாட்டில் உட்கார்ந்து என்ன செய்யறோம்? குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், யாசினை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு செய்தி. அதே மாதிரி பஸார் என்ற ஒரு நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில என்ன வருதுன்னு கேட்டா, ஹுமைத் அல் மக்கி அப்படின்னு ஒரு ஆள் வர்றார். ஹுமைத் அல் மக்காவை சேர்ந்த ஹுமைதுன்னு வருது. ஹுமைத் அல் மக்கின்னா மக்காவை சேர்ந்த ஹுமைது. அட மக்காவை சேர்ந்த ஹுமைது யாருப்பா அவரு? அவர் என்ன? அவருடைய வாப்பா பேர் என்ன? அது தெருவு என்ன? என்ன கேரக்டர் அவரு? அதெல்லாம் கிடையாது. மக்காவை சேர்ந்த ஹுமைது. இப்படித்தான் இருக்கிறது. அறிவிப்பாளர் 5 லட்சம் அறிவிப்பாளர்கள் வரலாறு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 5 லட்சம் பேரோட இருக்காருல இவர் காணாம். ஹுமைத் அல் மக்கிங்கிற ஆளை காணாம். அப்ப யார் என்று தெரியப்படாதவர்கள் வழியாகத்தான் இது அறிவிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால இது மாதிரியான ஒரு மேட்டர்கள்லாம் தவிர்க்கணும். இறந்து போனவர்களுக்காக வேண்டி நம்ம இந்த யாசினை ஓதுறது, குர்ஆனை உட்கார்ந்து ஓதுவதெல்லாம் கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த யாசின் சூறாவே அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்குது. இவங்க இந்த பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை வைத்துக் கொண்டு அமல் செய்யறாங்களே. யாசீன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? லியுன்திர மன் கான ஹய்யன். இந்த குர்ஆன் அருளப்பட்டது எதற்கு என்று கேட்டால் உயிரோடு உள்ளவர்களை எச்சரிப்பதற்காக. அல்லாஹ் என்ன சொல்றான்? யாசின் சூறாவிலே சொல்லி காட்டுகிறான், லியுன்திர மன் கான ஹய்யன், ஹயாத்தோடு இருப்பவனை எச்சரிப்பதற்காக இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம்ங்கறான். அப்ப உசுரோடு உள்ளவனுக்கு எச்சரிப்பதற்கு யாசினே சொல்லுது. இல்ல செத்து போன ஆட்களுக்கு பார்சல் பண்றதுக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அல்லாஹ் எதுக்கு இந்த யாசினை தந்திருக்கான், குர்ஆனை தந்திருக்கான்னு கேட்டா, உசுரோட வாழ்கிற மனிதனுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு. எப்படி வாழ்ந்தால் நீ வெற்றி அடையலாம், அந்த மாதிரி அறிவுரைகள் சொல்வதற்காக வேண்டி வந்த ஒரு குர்ஆனை இறந்து போனவர்களுக்கு ஓதி இருந்தாங்க. அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இறந்து போற கட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்காக வேண்டி ஒண்ணுதான் நமக்கு அனுமதி இருக்கிறது. என்ன அனுமதி இருக்குது? அது மூத்தா போன ஆளுக்கு இல்ல, மௌத்தை நெருங்கி விட்டவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலாம் இருக்கு. சக்கராத்துல இருக்கிறார்னு சொன்னா லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரணத்தை நெருங்கி இருக்கக்கூடியவருக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். மூத்தானவர்களுக்கு அங்க வருது. மூத்தானவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கலாம் சொல்லிக் கொடுக்க இயலாது. சொல்லிக் கொடுங்கள் என்றால் அவரை சொல்ல வைக்கணும். அதனால இந்த மௌத்தாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கணுங்கிறாங்க? மௌத்தை நெருங்கியவர்கள். மௌத்தா போன ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கல, திருப்பி அவர் சொல்ல மாட்டாரு. திருப்பி அவர் சொன்னாதான் லக்கினு தல்கீன்கிற வார்த்தைக்கு பொருள் வரும். அப்ப லக்கினு மௌத்தாக்கும், மரணத்தை நெருங்கியவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி. நாளைக்கு இன்னைக்கு எழுத்துக்கிட்டு கிடக்கிறாரு. அவர் என்ன செய்யணும்? சும்மா அதாவது புலம்பிடாம அல்லாஹ்வா இல்ல வேதனையில சொல்லிடக்கூடாது. அவர் வேதனையில தப்பு தவறா புலம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து என்ன செய்வார்? அவரு சொல்லுவார், சொல்லிக் கொடுங்க. அது ஒரு சுன்னத் இருக்கிறது. அது சஹீஹ் முஸ்லிம்ல 1523 1524வது ஹதீஸ்ல முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதான் இறந்து போனவர்களுக்கு செய்யறதா வருதே தவிர இந்த மாதிரி யாசினை உட்கார்ந்து ஓதுறதெல்லாம் கிடையாது. இது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த இறந்தவர்களுக்காக உள்ளதுலயே என்னென்ன நடக்குது பாருங்க. சில ஊர்கள்ல குறிப்பாக இந்த ஷாபி மதுஹப்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க இருக்கக்கூடிய பகுதி கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கு. காயல்பட்டினம், கீழக்கரை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, அது மாதிரியான ஊர்கள், எங்க தொண்டி, நம்புதாளை, தேவிப்பட்டினம், இது மாதிரியான ஊர்களுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு மனுஷனை கூட அடக்கம் பண்ண உடனே கபர்கிட்ட நின்றுக்கிட்டு செத்து போனால்கிட்ட பேசுவார். யார்? மோதினார். இறந்து போனாலும் அடக்கம் பண்ணிவிட்டு ஷாபி மதுஹப்ல இது ஒரு சுன்னத்தான். இது அதுக்கு பேர் தல்கீன். இதுக்கு பேர் இதுவும் கெட்டுக்கிறதுல உள்ளது. தல்கீன்ங்கிறாங்களே, ஒரு மனுஷனை கூட அடக்கம் பண்ணிவிட்டு கபர் தலைமாட்டில் உட்கார்ந்து என்ன செய்வாரு? மோதினார் ஓதுவாரு. எப்படி ஓதுவாரு தெரியுமா? இன்னும் 1 இடத்துல 2 மலக்கு வருவார்கள். அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் சொல்லி கொடுக்குறா. 1 இடத்துல 2 மலக்குகள் வருவார்கள்.
அவங்க நீல நிற கண்ணுடையவர்களா இருப்பார்கள். ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று உலகத்தில் கேட்பார்கள். கூல் ரப்பி அல்லா, என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லிவிடு. இங்க இருந்து பாஸ் பண்றாங்களாம். அதாவது அந்த கேள்வி கேட்கும் பொழுது பதில் எங்க சொல்லிக் கொடுக்குறாங்க? இங்க மோதினார் சொல்லிக் கொடுக்குறாரு, அரபு மொழி சொல்லிக் கொடுக்குறாரு. அவன் வாழும்போது அரபு குரானை பார்த்து தெரியாது மூத்தா போனவனுக்கு. அவனுக்கு மோதினார் மோதினாருக்கு அர்த்தம் தெரியாது. இந்த மோதினார் ஓதுறாரு, அது ஒரு மனப்பாடம் பண்ணி கொண்டு சொல்றாரு தவிர அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அது இறந்து போனவர்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? உன்னிடத்தில் இருந்து மலக்கு வருவார்கள், வந்து உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். என்னுடைய ரப்பு இறைவன் என்று சொல்லிவிடு. இன்னும் கேட்பார்கள், உன்னுடைய இமாம் யார் என்று கேட்பார்கள். என்னுடைய இமாம் குர்ஆன் என்று சொல்லிவிடு. ஜன்னத்தை பத்தி கேட்பார்கள், அது உண்மை என்று சொல்லிவிடு. ஜன்னத்துல சொர்க்கம். நரகத்தை பத்தி கேட்பார்கள், அது உண்மை என்று சொல்லிவிடு. இப்படின்னு சொல்லி என்னென்ன பதில முன்கரணைக்கு கேட்பாங்களோ அந்த கேள்வி எல்லாம் அவர் இங்கிருந்து சொல்லி கொடுத்து அதுக்கு பதில நீ சொல்லு, இங்க இருந்து மெசேஜ் பாஸ் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய செட்டப் இப்படியா? இந்த பரிசையில பிட்டடிக்கிற சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதான் அவன் தயார் செய்து போனா தான் எழுத முடியுமே தவிர இப்ப செல்போன்ல SMS மூலமா இந்த காலத்தில் அனுப்புறாங்க இல்ல, SMS மூலமா பதில் அனுப்பி விட்டுலாம். அப்படி ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். இப்ப செல்போனை தான் பிடிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு SMS அனுப்புற மாதிரி மேல இருந்து அனுப்புறாங்க மெசேஜ். எதுக்கு? அங்க என்ன வருது பதில்? கபர்ல என்ன நடக்கும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த அடக்கம் செய்து விட்டு அவங்களுடைய ஒரு 8 எடுத்து வெளியே வச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே, அடக்கினவரெல்லாம் திரும்ப ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு உட்கார வச்சிருவாங்க. எந்திரிப்பாருவாங்க, மலக்குகள் வந்துருவாங்க. வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்விக்கு பதில் எப்படி சொல்ல முடியும்? அவன் இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்தா தான் அவனுக்கு பதில் வரும். ஒழுங்கா வாழவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் பத்தி பயம் இல்லாம, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி நம்பிக்கை இல்லாம, சொர்க்க நம்பிக்கை இல்லாம, இந்த மாதிரி தான் தோன்றிய வாழ்ந்துட்டான்னு வைங்க, அவன் என்ன செய்வானா? ஹா லா தெரியுமா, ஐயோ எனக்கு தெரியலையே, பதில் தெரியலையே. உன் ரப்பு யார் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது அவனுக்கு. வர வைக்க மாட்டான். அல்ல ஒழுங்கா ரப்பு யாருன்னு சொல்லி கொடுத்துலாம் வர்றது கிடையாது. இங்க ஒழுங்கா இருந்தா தான் அங்க வரும். ரப்பு யார் என்று பயங்கரமான கேள்வியான்னு கேட்கிறேன். உங்க ரப்பு யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லி யாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்க சொல்லி போடுவீங்க. அங்க யாருக்கு வரும் என்று கேட்டால், ரப்பு அல்லாஹ் என்று உணர்ந்து யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த பதில் வரும். அப்படி நடக்காதவர்களாக இருந்தால் பதில் வராது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இங்க வந்து நாங்க சொல்லி கொடுப்போம், மோதினார் சொல்லி கொடுத்துருவாரு, அதை கேட்டு சொல்லிடுவாங்க. மோதினார் ரப்பு யாருன்னு கேட்பார்கள், அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லி கொடுத்த உடனே அதை விட பேசாம டேப் கார்டை நான் பண்ணிட்டு வந்துடலாம். பேசாம கபருக்குள்ளே என்ன செய்யுது, உள்ள அடக்கம் பண்ணும் போது இந்த கேள்விக்கு பதில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உள்ள பிளே பண்ணி மண்ணி போட்டு வந்துட்டா அது பதில் சொல்லிடும். எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்கான்னு பாருங்க. முதல்ல இந்த மண்ணை தாண்டி இந்த மெசேஜ் போகுமா? நீ இறந்தவர்கள் கேட்க மாட்டேன். எவ்வளவு வசனங்களுக்கு மோதுது பாருங்க. தல்கீன் என்ற பெயர்ல கபர்ல உட்கார்ந்து கொண்டு இவர்கள் இறந்தவர்களுக்கு தகவல் பாஸ் பண்றாங்களே, இது வந்து எத்தனை இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்குன்னு பாத்தீங்களா? 1-2 தகர்க்குது. ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அல்லாஹ் ஜட்ஜ்மென்ட் பண்றான். இன்னகலா துஸ்மியுல் மௌத்தா, மௌத்தா போனவர்களை செவியேற்க செய்ய உன்னால் முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமா அன்த பிமுஸ்மியின் மன் ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கபர்ல இருக்கிறவர் காது வழங்காது, இறந்துட்டாருன்னு சொன்னாலும் அவர் காது வழங்காது. அப்ப இறந்து பாடி மேல கிடக்குது, அப்ப கூட வழங்கலாம். அது 2 வார்த்தை எல்லாருக்கும் தான் போடுறான். கபூர்ல இருந்தாலும் வழங்காது, அல்ல இறந்துட்டாரா கபூர்ல ஒண்ணு போகல, மேலதான் கிடக்கிறாரு, ஒண்ணு அடக்கம் பண்ணல, அப்ப வழங்காதான். செத்தா வழங்காது. அதான் இறந்து போனவர்களுக்கு காது கேட்காது ஃபர்ஸ்ட் மேட்ரு. அப்ப இறந்தவர்களுக்கு காது கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீ கபூர்ல தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு நீ இறந்து போனவன் எப்படி நீ பேசுவ, இங்க இருந்து எப்படி நீ பதில் சொல்லி கொடுப்ப? அங்க நடக்கிற நிகழ்ச்சி நீ வர்ணிக்கிற அவருக்கே தெரியுமே. 2 மலக்குகள் வருவார்கள், கேள்வி கேட்பார்கள், நாம அனுபவிச்சிருக்கான உள்ள உட்காந்து அவனுக்கு எது தெரியுமோ அதை நீ என்ன சொல்லிக் கொடுக்கறதுங்கிற. முதல்ல இது ஒரு அடிப்படையே தப்பா இருக்கு. இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்ற அந்த அடிப்படையே தகர்க்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்காக நம்ம ஸலவாத்துலாம் சொல்றோம், அவங்களுக்கு சலாம் சொல்றோம், இதெல்லாம் உங்களுக்கு கேட்குமா? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீங்க சொல்ற எதுவும் எனக்கு கேட்காது. இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹின ஃபில் அர்தி யுபல்லிகுன அன் உம்மத்திய சலாம். இந்த பூமியில சுற்றி திரியக்கூடிய வானவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க சொல்லக்கூடிய சலாமோ இதெல்லாம் என்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பார்கள். இது நேரம் விளங்காதான். இங்க மலக்குகள் இருப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம்னு சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொன்னோம்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொன்னோம்னா, இதை அப்படி எடுத்துக்கிட்டு போய் இந்த பள்ளியில இன்னார் உங்களுக்கு என்னஞ்சாங்க சலாம் சொன்னாங்க அப்படின்னு மலக்கு தான் போய் அங்க கொண்டு கொடுப்பார். 2க்கு மீடியேட்டர் அவர் தான். மலக்குக்கு தான் இங்க உள்ளது வழங்கும், அங்க உள்ளது வழங்கும். இந்த இங்க நம்ம பேசுறது வழங்கும்,
அந்த அந்தரங்க உலகத்தில் உள்ளது அவருக்கு விளங்கும். ரெண்டு உலகத்துக்கும் போய் வரக்கூடியவராக யார் இருப்பா? மலக்குகள் இருப்பாங்க, வானவர்கள் இருப்பாங்க. அதுக்குன்னு வானவர்களை எல்லாம் நியமித்திருக்கிறான்னு சொல்றாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஸலவாத்துகளோ மற்ற எதுவுமே கேட்காது என்று சொன்னால் ஒவ்வொரு கபருக்கு முன்னாடி நின்று கொண்டு இதை சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய இஸ்லாமிய அடிப்படை தகர்ந்து போயிடுது, எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்கள் அது மோதுகிறது. இது விளங்காம அதை தல்கின்னு சொல்லி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த குறுக்கு வழி, அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி தெரியுது. அல்லாஹ் வந்து இப்படி நடந்தாலும் இன்னும் தருவேன்னு சொல்லிட்டான்னா அப்படி இப்படி அவன் நடக்கணும். உலகத்துல வேணாலும் ஏமாத்திடலாம். ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, உங்களுக்கு பதில் தெரியாது, பின்னாடி இருந்து உங்களுக்கு சொல்லி தரலாம், இப்படி சொல்லு அப்படிங்கலாம். அவனை ஏமாத்திட முடியும். அல்ல பிட்டு பேப்பர் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப அல்லாஹ்வுடைய செட்டிங்ல கூட நீங்க உள்ளுக்கு நுழைஞ்சு ஏமாத்திருவீங்களா? அதனுக்கு அர்த்தம். அங்க கேள்வி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், பதில் சொல்ல வேண்டிய ஆள் அவரு, இவர் பதில் சொல்லி கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் அந்த பதில் சொல்ற ஒரு தடுமாறினா கூட நாங்க வந்து அவரை காப்பாத்தி விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ் ஏமாத்தணும் அர்த்தம். அல்லாஹ் ஒரு செட்டிங் பண்ணானே, அதை எப்படி மாத்த முடியும்? அவன் பதில் யாருக்கு வரும்னு வச்சானா அவனுக்கு வரும், எவனுக்கு பதில் வராது. நீ எப்படி இங்க இருந்து மெசேஜ் பாஸ் பண்ணுவ அப்படின்னு யோசிச்சு பார்க்காமல் இந்த கட்டுக்கதையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு கட்டுக்கதை இருக்கு. அவங்களுக்கு ஹதீஸ் ஆய்வு இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் என்னவெல்லாம் விதத்துகள் செய்கிறார்களோ அதுக்கெல்லாம் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கத்தான் செய்யுது. ஹதீஸுடைய ஆய்வு இல்லாதான் இவ்வளவு காரணம். ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறணும், இது குர்ஆனுக்கு நேரடி மாத்தமா இருக்குது, இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற முடியுமா? சொல்ற ஆளுக்கு சரியில்லாம இருக்காங்களே, இதெல்லாம் விளங்காத காரணத்தினால தான் வருகிறது. இது எங்க வருதுன்னு கேட்டா ஒரு சம்பவம் வருது. மோஜமுல் கபீர், தபரானி அவர்களுடைய கபீர்ங்கிற நூல்ல இருக்கிறது. சயீத் இப்னு அப்துல்லாஹ் என்று ஒரு ஆள் சொல்றார். இது சொல்லக்கூடிய ஆள் முதல் ஆள் யாருன்னு கேட்டா சயீத் இப்னு அப்துல்லாஹ் அல் அவுதி அப்படிங்கிறவர் சொல்றாரு, நான் வந்து அபு உமாமா என்ற சஹாபி, அபு உமாமாங்கிற ஒரு சஹாபி, அந்த அபு உமாமாங்கிற ஒரு சக்ராத் ஹால்ல இருக்கும் பொழுது நான் அவரை பார்க்க போயிருந்தேன். யார் சொல்றா? சயீத் இப்னு அப்துல்லாஹ் சொல்றாரு. யார் இவர் பார்க்க போறாரா? அபு உமாமா என்ற நபி தோழரை நான் பார்க்க போயிருந்தேன். அவர் வந்து சக்ராத்துல உயிர் போற நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரு, கடைசி கட்டத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப அவர் என்று சொன்னாரு, நான் வந்து இறந்து விட்டால், அவர் சொல்றாராம், அந்த அபு உமாமா சொல்றாரு, நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த காரியத்தை எனக்கு ஒழுங்கா பண்ணிருங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே அது என்ன செய்யுதுன்னு அவங்க கேட்டாங்களாம். அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் வந்து நீங்கள் உங்களில் ஒருவர் இறந்து விட்டாரேயானால் ஃபஸவைதுமுத் துராப அலா கப்ரிஹி, அவருடைய கபர்ல மண்ணெண்ணி போட்டு நீங்க மூடி விட்டீர்களேயானால் ஃபல்யக்கும் அஹதுக்கும் அலா ராசி கப்ரிஹி, உங்கள ஒரு ஆள் வந்து தலைமாட்டில் போய் நிக்கட்டும். மண்ணெண்ணி போட்டு மூடின உடனே தலைமாட்டில் போய் தலைக்கு பக்கத்தில் போய் என்ன செய்யணும்? ஒரு ஆளு தலை இருக்கிற பக்கத்தில் நின்று கொள்ள வேண்டும். நின்று கொண்டு சொல்லணுமா, சும்மல்ய குல் யா புலானிபுனு புலானா, யா புலானிபுனு இன்னாருடைய மகன் இன்னார் சொல்லணுமா, பேரை சொல்லி தான் சொல்லணுமா. அதுல புலான்னா இன்னார்னு அர்த்தம். புலானிபுனு புலானா, புலான் தான் ஆம்பளைக்கு சொல்றதுங்க, புலான் அச்சுன்னா பொம்பளைக்கு சொல்றது. அதாவது பேர் தெரியாம இன்னார்னு சொல்லுவோம்ல, புலான் வந்தானே இன்னார்னு அர்த்தம். புலான்ங்கிற இடத்த அந்த பேரை போட்டு நினைச்சுக்கிற வேண்டியது. அப்ப என்ன சொல்லணுமா? அடக்கம் செய்யப்பட்டவரை பார்த்து, உதாரணமா இப்ராஹிம் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், இப்ராஹிமேன்னு கூப்பிடணுமா, சும்முல்லியக்குல் யா இப்ராஹிம், இப்ராஹிமேன்னு கூப்பிடணுமா. அது கூட எப்படி கூப்பிடணுமா? அவங்க உம்மா பேரோட தான் கூப்பிடணுமா. அப்துல் காதர் மோகன் இப்ராஹிம் கூப்பிடக்கூடாதான், ஆமினா மோகன் இப்ராஹிம் தான் கூப்பிடணுமா. அதுல வருது எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, யா புலானிபுனு புலானத்து, புலானிபுனு புலான்னு சொல்லக்கூடாதான், இன்னாளுடைய இந்த பொம்பளையுடைய மகன் இன்னானே அப்படின்னு சொல்லி அவ அம்மா பேரை சேர்த்து என்ன செய்யணுமா? கூப்பிட்ட உடனே ஃபைன்னஹு யஸ்மௌஹு, அது அவனுக்கு கேட்கும். பாருங்க ஹதீஸ் எவ்வளவு குர்ஆனுக்கு மாத்தமா வருதுன்னு பாருங்க. அறிவிப்பாளர்லாம் சரியில்லை. ரெண்டாவது விஷயம், இந்த கருத்தை பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். அப்ப கபர்ல தலைமாட்டில் இருந்து கொண்டு யா புலானிபுனு புலானா, இந்த பொம்பளையுடைய மகன் இன்னாரேன்னு கூப்பிட்ட உடனே ஃபைன்னஹு யஸ்மௌஹு வலா யுஜிபு, அவர் காதுல அது உழுவும், ஆனா பதில் சொல்ல மாட்டாரு, பதில் சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்லணுமா, சும்மா யகூலு யா புலானிபுனு புலானா, மறுபடியும் சொல்லணுமா, மரியமுடைய மகன் இப்ராஹிமே, பாத்திமாவுடைய மகன் இப்ராஹிம்னு சொல்லி அப்படி சொல்லணுமா. அப்ப ஃபைன்னஹு யஸ்தவி காயிதன், உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துருவார் அவரு. முதல்ல கூப்பிடும் போது காதுல விளங்குமா, பதில் சொல்ல இயலாதான். ரெண்டாவது தடவை என்ன செய்யணுமா, 3 தடவை சொல்லணுமா. அப்படி முதல்ல என்ன செய்யணும், பாத்திமா மகன் இப்ராஹிமன் கூப்பிடணும், காதுல விளங்க, என்னடா யார் கூப்பிடான்னு நினைச்சிட்டு போறான். ரெண்டாவது தடவையும் பாத்திமாவுடைய மகன் இப்ராஹிமனோட எந்திரிச்சு உட்கார்ந்துருவாராம். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, 3வது தடவை யா புலானிபுனு புலானான்னு கூப்பிட வேண்டும். கூப்பிட்டோன்னு என்ன செய்யணும், அர்ஷதனா ரஹ்மக்கல்லா, அல்லாஹ் வந்து எங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக அவர் சொல்லுவாராம்.
ஆனால் உலாக்கின் லாத்த சூரூன், அது உங்களுக்கு வழங்காது. அவர் சொல்லுவாரு, நீங்க சொல்ல அவருக்கு வழங்கு, ஆனா என்ன செய்யுது, அது உங்களுக்கு வழங்காது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா, பள்ளியக்குள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. எப்படி சொல்லிக் கொடுக்கணுமா? உதுக்குருமா கரஜித்த அலைஹி மின துன்யா, இந்த உலகத்திலிருந்து நீ வெளியேறி விட்டாயே அதை கொஞ்சம் நினைத்து பார். ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நினைத்து பார். அங்க ஞாபகத்தில் வச்சுக்கப்பா, நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா, அங்க ஞாபகத்தில் வைத்துக்கொள். அன்னக ரலீத பில்லாஹி ரப்பன், நீ அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. முன்கர்னுக்கு பதில் சொல்லி கொடுக்கிறாராம். அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய், ஒபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கம் என்று ஒப்புக்கொண்டிருந்தாய், ஒபில் முஹம்மதின் நபியன், முகமதை நபி என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய், ஒபில் குர்ஆனி இமாமன், குர்ஆனை இமாம் என்று வழிகாட்டி என்று ஒப்புக்கொண்டிருந்தாய். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கேன்னு சொல்லி கொடுக்கணுமா. கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கேன்னு என்ன செய்யணுமா, அவருக்கு சொல்லி கொடுக்கணுமா. இப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தர் கேட்கிறாரு, உம்மா பேர் தெரியாட்டி என்ன செய்யறது? ஒரு ஆள் அடக்கம் பண்ணிட்டாங்க, உம்மா பேர் நமக்கு தெரியாட்டி, உம்மா பேர் தெரியாட்டி ஹவ்வா பேரை சொல்லுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்களா, அனைவருக்கு அம்மா இருக்காங்களா, ஹவ்வா, ஹவ்வா தான் நம்ம எல்லாருக்கும் அம்மா. அம்மா பேர் தெரியாட்டி எல்லாருக்கும் ஹவ்வா தான் அம்மா, ஹவ்வாவுடைய மகன் சொல்லிக்கிற வேண்டியதான். அம்மா பேர் தெரியாது என்ன செய்யணுமா அப்படி கேட்கிறாங்க. இல்லம் யாரு உம்மஹு, அம்மா பேர் தெரியாட்டி என்ன செய்யறது? கால போய் என்சிபுகு இலா ஹவ்வா, ஹவ்வாவோட சேர்த்துக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இறந்து போன ஆள்கிட்ட போய் இப்படி கேட்கணுங்கிறாங்க. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, இது இதை சொல்லக்கூடிய ஆள் இருக்கார்ல, அபு உமாமா ஒரு சஹாபி இதை சொன்னாராம். அவருடைய சக்கராத் ஹால்ல இதை சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால இது சொல்லியிருக்கிறார். சரி, அபு உமாமா போய் பார்க்க போனேங்கிறார்ல, அபு உமாமாவை பார்க்க போனேன் என்று சொல்லக்கூடிய சயீத் இப்னு அப்துல்லா என்பவர் யார்? பார்க்க போனேங்கிறார்ல, ஒரு சஹாபி பார்க்க போனேங்கிறார்ல, அவர் யார் ஆளு? இவர்கிட்ட மட்டும் ரசூலுல்லாஹி அந்த அபு உமாமா முக்கியப்படுத்தி சொல்லியிருக்காருன்னு சொன்னா இவர் ஒரு பிரபலியமான ஆளா இருக்கணுமா இல்லையா? இவர் யாரு? சயீத் இப்னு அப்துல்லா தான். அவர் யாருப்பா? சயீத் இப்னு அப்துல்லா தான். அப்துல்லா சயீத் தான். யார்? நல்லவரா? ஒரு ரெக்கார்டும் இல்ல. ஒரு நல்ல உண்மை பேசுறவரா? ரெக்கார்டு இல்ல. எப்ப பிறந்தாரு? ரெக்கார்டு இல்ல. எப்ப மூத்தா பண்ண? ரெக்கார்டு இல்ல. ஒரு ரெக்கார்டும் இல்ல. அப்ப இது சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார் என்றே தெரியாத சயீத் இப்னு அப்துல்லாஹ் வழியாகத்தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சுப்னுல் ஸலாம்ல அந்த நூல்ல சொல்கிறார்கள், ஹாதா ஹதீஸுன் லா யசுக்கு அஹ்லுல் மாரிஃபதி பில் ஹதீஸி ஃபீ வலைஹி, ஹதீஸை பற்றி அறிந்த ஒவ்வொரு அறிஞரும் இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதிலே சந்தேகம் கொள்ளவில்லை. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பலவீனம் கூட இல்ல, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா குர்ஆனுக்கு நேரம் மோதுது. அவர் கேட்குவாரா, அவருக்கு வழங்குமா, எந்திரிச்சு உட்கார்ந்துக்குவாரா, இங்க இருந்து பதில் பாஸ் பண்ணுவோமா, அவருக்கு சொல்லிக் கொடுப்போமா, இப்படி எல்லாம் சொல்றதை பார்க்கும் பொழுது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய யாருக்கும் தெரியும் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான், கருத்தும் சரியில்லை. இரண்டாவது சொல்ற ஆள் யாரு? அவர் சொல்லும் போதுல சயீத் இப்னு அப்துல்லாஹ் யார்? அவர் யாருப்பா? அவருடைய விவரம் சொல்ல, டீடைல் சொல்லு. எந்த ஒரு அறிவிப்பாளருக்கும் டீடைல் இருக்கணும். டீடைல் இல்லாத ஒரு ஆள் தான் சொல்லி காட்டுகிறார். அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்பவே இந்த பிரச்சனை வந்துருச்சு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஒன்று கேட்கிறாங்க, சில ஆளுக்கு இந்த மாதிரிலாம் இறந்து போன ஆளுக்கு தலைமாட்டில் இருந்துகிட்டு மெசேஜ் பாஸ் பண்றாங்களே, இது என்ன, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மாராய்த்து அஹதன் எஃபாலுஹு இல்லா அஹ்லு ஷாம், இந்த சாமுல சிரியாவுல உள்ளவங்க தான் இதை செய்யறாங்க, வேற எங்கேயும் நான் பார்க்கலங்கிறவர். ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா அது மதீனாவுல செஞ்சிருப்பாங்க, அவங்க வாழ்ந்த பகுதியில் செஞ்சிருப்பாங்க, அது சுத்தி உள்ள பகுதியில் செஞ்சிருப்பாங்க, ஹிஜாஸ் பகுதியில் செஞ்சிருப்பாங்க, மக்காவுல, மதீனாவுல, தாயிஃப்ல, அந்த மாதிரி ஏரியாவுல எல்லாம் யாரும் செய்யல, சிரியாவுல செய்யறாங்க. சாம் சிரியான்னா எத்தனை, கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர்? 500 கிலோமீட்டர் வருமா, மேலே வரும். அவ்வளவு கிலோமீட்டர் அப்பால உள்ள சிரியாக்காரங்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஹ்மது இப்னு மறுக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் இருந்து அந்த மாதிரி தெரியல, இந்த சிரியாவுல உள்ளவங்க உணவு ஒருத்தன் இட்டுக்கட்டி அடிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. அதே மாதிரி சுயீத்தி அவர்கள் ஆலில் மசுமாங்கிற நூல்ல சொல்றாங்க, இஸ்னாதுஹு லைஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர் தபரானியில வந்திருக்கு பாருங்க, இதனுடைய அறிவிப்பாளர் எல்லாமே பலவீனமா இருக்குது அப்படிங்கிறாரு. மஜ்மூ ஸவாயிதுல ஹைஸமி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரவாஹு தபரானி ஃபில் கபீர், தபரானி அவர்கள் கபீர்ங்கிற நூல்ல இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒபி இஸ்னாதிஹி ஜமாஅத்துல் லம் ஆரிஃபுஹும், இது அறிவிக்கக்கூடிய ஆட்கள் பெயர் பட்டியலை பார்த்தால் யார் என்று தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய ஆட்கள் தெரியாத ஆட்களா இருக்கு. இவர் சொன்னாருங்கிறாங்க, அவர் சொன்னாருங்கிறாங்க, எவரும் தெரியல. தெரியாத ஆட்கள் பெயரை பயன்படுத்தி இது அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த செய்தி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இது ஆதாரம். இந்த கபர்ல அடக்கம் பண்ணி விட்டு தலைமாட்டில் இருந்து கொண்டு அவரை நோக்கி பேசுகிற மாதிரி தல்கீன் என்ற பெயர்ல அதில் 3 தடவை தண்ணியை தொளிச்சுக்கிட்டு மோதினார் மனப்பாடம் பண்ணி ஓதுவார். அவருக்கு அது அர்த்தம் தெரியாது, கேட்க உள்ள இருக்கிறவனுக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தம் அந்த மாதிரிலாம் இருக்கு. இறந்து போனது கேட்காது. பல அடிப்படைகள் மாற்றமா இருக்கிறது. இது இறந்தவர்கள் பெயரால் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அவதூறு. அடுத்து என்னன்னு கேட்டா, இது ஒட்டி உள்ளது
இன்னார் வாப்பா பேர சொல்லித்தானே மகனை கூப்பிடணும். அதை விட்டுட்டு அம்மா பேர சொல்லி கூப்பிடப்படுறது பாருங்களேன், அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஏன் அம்மா பேரை சொன்னா முதல்ல ஹதீஸே போக்குட் ஆயிடுச்சு, ஹதீஸ் ஆதாரப்பூர்வம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த ஆதாரமற்ற ஹதீஸுக்கு வந்து அறிஞர்கள் வியாக்கியானம் என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க? ஏன் அம்மா பேரை சொன்னார்கள் தெரியுமா? அப்பா வந்து சந்தேகத்துக்குரியவன், அம்மா தான் கன்ஃபார்ம். யாருக்குமே அப்பா அம்மா தான் கன்ஃபார்ம், அப்பா கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? அம்மா மேல நம்பிக்கை இருந்தா தான் நம்ம ஏத்துக்கிற முடியும். அம்மா சொன்னாங்க இவர் தான் அப்பாண்டு, இவர் தான் அத்தான், நமக்கு யார் சொல்லி தந்தா? அம்மா சொன்னாங்க. அப்ப அம்மா தான் நமக்கு கன்ஃபார்மா இருக்கிறதுனால அதைத்தான் சொல்லணும். மறுமையில் கூட அல்ல அப்படித்தான் நம்ம கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவானா? இன்னாருடைய மகன் பாப்பா பேர சொல்லி கூப்பிடவே மாட்டானா, அம்மா பேர சொல்லி தான் கூப்பிடுவானா. எல்லாருமே அல்ல மறுமையில கூப்பிடும் பொழுது இன்னாருடைய மகன் அத்தா பேர சொல்ல மாட்டான், அம்மா பேர தான் சொல்லுவான்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்ட்ரா கட்டுக்கதை. ஒரு கட்டுக்கதையை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னொரு கட்டுக்கதையும் நுழைத்து விட்டுருக்கிறார்கள். அப்படிலாம் கிடையாது, அல்ல அப்படிலாம் இழிவுபடுத்த மாட்டான். ஒரு பொம்பளை தப்பான நடத்தையில போயிட்டான்னு வைங்களேன், நடத்தையில போய் ஒருத்தனை பெற்று வந்து அப்பன்னு சொல்லிட்டா திருந்திட்டா, அப்ப நல்லவளை வாழ்றா, அங்கே வச்சுட்டு இன்னாருடைய மகன் அவளை கேவலப்படுத்த நல்லா அவளை மன்னிச்சுட்டான்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அங்கேயும் உங்க தகப்பனார் யார் என்று அறியப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லித்தான் அல்லாஹ் கூப்பிடுவான். சில பேரை மறைச்சிருவான், அல்லாஹ் மறைக்க வேண்டியது என்ன செய்வான்? மறைச்சிருவான். அது வந்து அல்லாஹ் வந்து எந்த ஒன்றையும் காட்டி கொடுக்க மாட்டான். தௌபா தெரிந்து விட்டார்களே ஆனால் அதுதான் நம்ம ஹதீஸ்ல இருக்கிறது. எப்படி வருதுன்னு கேட்டா, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 6177 6178 கியாமத்து நாள்ல அல்லாஹ் சொல்லும்போது எப்படி கூப்பிடுவானா? ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலானத்து இல்ல, இன்னாளுடைய அல்ல, இன்னானுடைய மகன் இன்னானே என்றுதான் அல்லாஹ் கியாமத்து நாள்ல கூப்பிடுவான். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. கியாமத்து நாள்ல யார் அப்பனா இருக்கிறானோ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி ஈசா நபி மட்டும் கூப்பிடப்படும். ஏன்னா அவருக்கு பாப்பா இல்ல, அவருக்கு மட்டும்தான் ஈசா மரியம், மரியமுடைய மகன் ஈசாவேன்னு சொல்லப்படும். பாக்கி யாரா இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அப்படி கூப்பிட முடியாது, பாப்பா இல்ல. ஹவ்வாவையும் அப்படி கூப்பிட முடியாது, அவங்களுக்கு பாப்பா மூலம் கிடையாது. ஆதம் ஹவ்வா ஈசாவை தவிர உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் என்று கேட்டால் தந்தையின் பெயரால் தான் அழைக்கப்படுவார்கள் என்று புகாரில் 6177 6178வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அபூதாவுதுல 4297வது ஹதீஸ்ல இருக்கிறது, இன்னக்கும் ததுஊன யௌமுல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாயி ஆபாயிக்கும். கியாமத்து நாள்ல நீங்கள் எப்படி அழைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பெயராலும் உங்கள் தந்தையின் பெயராலும் சேர்த்தான் அழைக்கப்படுவீர்கள். அல்லாஹ் வந்து நம்ம யார தந்தைன்னு நம்ம எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அவங்கள தான் சொல்லுவாரு. இன்னும் சொல்ல போனாங்க, நம்ம தகப்பனாரு அவர் இல்ல, வேற ஒரு ஆளு, தாயார் தப்பா பெத்தெடுத்துட்டாங்க, நம்ம நல்ல சாலிகானவங்கள வாழ்ந்து நல்ல ஒரு நல்லடியார மொத்தா போயிட்டோம். அந்த இடத்துல நம்ம தகப்பன் வேற ஆள் தெரிஞ்சா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம். யார தகப்பன் தெரிஞ்சமோ நம்ம அதை ஒரு நல்லடியார நல்ல வேதனைப்படுத்துவானா, அதனால நல்லா என்ன மறைச்சு விட்டுருவான். யார் அப்பன்னு சொன்னா அந்த அப்பன்னு சொல்லி தானே செய்வாங்க, எல்லாம் கூப்பிடுவானே தவிர அதை இழிவுபடுத்தி விட மாட்டான். அப்படிங்கிறது தெளிவான ஹதீஸ் கூட அபூதாவுல 4297வது ஹதீஸ்ல இருக்கிறது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் கூட இன்னானுடைய மகன் இன்னான் வருதே தவிர இன்னானுடைய மகன் இன்னார் என்று வரவில்லை. அதனால வந்து இது ஒரு தவறு. இந்த ஹதீஸை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு தவறான கதை. அதுக்கடுத்து நம்ம சமுதாயத்தின் ஒரு கதை என்னன்னு கேட்டா, இது அநேகமா பெரும்பாலும் தப்லீக் ஜமாத்துல இந்த தரிகாக்கள் முரீதுகள் வாங்கக்கூடியவர்கள்ட்ட பொது ஆலிம் சாக்கள்கிட்ட உலமாக்கள்கிட்ட நிறைய பரவலாக அமுல்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, சூரத்துல் வாக்கியான்னு ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல. வாக்கியாங்கிற அந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆலிம்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா அதை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்? இட்டு கட்டப்பட்டதானா பொய் தான் அது. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா, யார் ஒருத்தன் வாக்கியா சூறாவை ராத்திரில ஓதி கொண்டு வருகிறானோ, ஒவ்வொரு ராத்திரி ஓதுனான்னு சொன்னா ஒரு காலத்துல வறுமைங்கிறது வராது, வறுமையை தீண்டாதான். வறுமைங்கிறது அவன் அணுகாது. ஒவ்வொரு இரவுலையும் வாக்கியா சூரா ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது. இது தப்லீக் ஜமாத் ரொம்ப வன்மையாக என்ன செய்வாங்க, அதை அமுல்படுத்துவாங்க. மதரசாக்கள்ல எல்லா நாங்கெல்லாம் ஓதக்கூடிய காலத்துல மதரசாவுல மகரிப் தொழுதுட்டு வந்தோன்னு எல்லாம் ரவுண்டா உட்கார்ந்தோன்னு எல்லாரும் வாக்கியா சூரா தான் ஓதுவோம். மகரிப் தொழுதுட்டு வந்த உடனே பாடம் பார்ப்போமா இல்லையா? மதரசாக்கள் ஓதுற இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. எந்த மதரசாலும் நீங்க பார்க்கலாம். மகரிப் தொழுகை அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு மதரசாவுக்கு தொழுதுட்டு வந்தோன்னா எல்லா மாணவர்களும் உஸ்தாதுமார்களும் ஒன்னா உட்கார்ந்து இதா வக்காத்தில் வாக்கியா லைசலி பக்காத்தியா காதி பாப்பாங்க. இதை ஆக்கிரத்து நன்மைக்காக வேண்டி அதுக்கு ஓதுறது இல்ல, வறுமை வராதுன்னு இருக்காங்கல்ல, காசு வரும்ல, அதுதான் அதை நோக்கமா. எவ்வளவு விஷயங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கு மார்க்கத்துல, அதுகளெல்லாம் ஓத மாட்டாங்க. இதுல வறுமை வராதுன்னு சொன்னதுக்காண்டி ரொம்ப பேணுதலாக இதை வந்து ரொம்ப கடைபிடிப்பாங்க. குறிப்பா அஜர்த்துமார்கள் எல்லாம் இதை வந்து எந்த அஜர்த்தா இருந்தாலும் ஒரு 90% அஜர்த்துமார்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவங்க தான் வறுமையில் இருக்கிறாங்க என்பது பெரிய ஆதாரம். இது இல்லைங்கிறது
இந்த ஹதீஸ் சனத பார்க்காம நீங்க இருக்கிறதுலே வறுமையா இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா எந்த அஜர்த்துமார்கள் இதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ, வாக்கியா சூரா ஓதாத அஜர்த்துமார்கள் 10% இருக்க மாட்டார்கள். மக்ரிபுக்கு பிறகு பெரும்பாலான இமாம்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் வறுமையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்களை எல்லாம் விட நம்மள்கிட்ட எதிர்பார்த்து வாழக்கூடிய அல்ல அதை காட்டலாம் பாருங்க. வேணும்ட ஆராய்ச்சி இல்லாட்டாலும் பரவாயில்லை, இதை பாருங்க. நாங்க உனக்கு அறிவிப்பாளர் தெரியாட்டாலும் பரவாயில்லை, இவங்க சொல்றது பொய்ங்கிறது அவங்கள வச்சு காட்டுறோம். பாத்தியா அவங்க எப்படி இருக்காங்க பாத்தியாங்கிறான்ல. நம்ம அதை கூட வழங்க மாட்டோம். முதல் விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். இந்த வாக்கியா சூரா ஓதினால் வறுமை அடையும் என்று எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான் அப்படிங்கிற கிதாபிலையும் தைலமி அவர்களுடைய முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற கிதாபில் 2 கிதாபில் இருக்கிறது. இது யார் ஒருத்தன் ஒவ்வொரு இரவும் வாக்கியா சூரா ஓதி வருகிறானோ அவனுக்கு வறுமையே வராது, வறுமை அவனை அணுகாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி. இதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஷுஅபுல் ஈமான் பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அபூ ஷுஜா என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டா அபூ தைபா என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் சொல்லி, இப்னு மஸ்ஊத் சொன்னதாக அபூ தைபா என்பவர் சொல்லி, அபூ தைபா என்பவர் சொன்னதாக அபூ ஷுஜா என்பவர் சொன்னதாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இப்னு மஸ்ஊத் நமக்கு தெரியுது, அவர் ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சஹாபி. அந்த இப்னு மஸ்ஊத் சொன்னதாக அபூ தைபான்னு ஒரு ஆள் வர்றார். அவர் யாரு? யாருன்னு இல்லை, அவர் ஒரு ஆள் உலகத்தில் வாழல, கற்பனை, பொய் பாத்திரம், பொய்யான பாத்திரம், அல்லது இருக்காரு தெரியவில்லை. அல்லது அபூ ஷுஜா என்று சொல்றாரு. அவர் யாரு? அபூ தைபா சொன்னதாக அபூ ஷுஜா சொல்றாரு. அபூ தைபாண்டாலும் யாருன்னு தெரியாது, அபூ ஷுஜாண்டாலும் யாருன்னு தெரியாது. அபூ ஷுஜா நக்கிரத்துன் லா யூரஃபு, இவர் யார் என்று அறியப்படாதவர். அபூ தைபா மஜ்ஹூலுன், அபூ தைபா என்பவர் மஜ்ஹூல், யாருன்னு தெரியாதவர். அப்ப யார் என்று தெரியாத 2 ஆட்கள் வர்றாங்க. இதையெல்லாம் ஹதீஸ்னு உலமாக்கள் கடைபிடிக்கிறாங்க. அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் இருக்குது, தராவிய தொழுகை இருக்குது, இரவு தொழுகை இருக்கிறது, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அந்த ஹதீஸ் எல்லாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் அமல்படுத்த ரெடியா இல்ல. எதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? யாருன்னே தெரியல, அட்ரஸே இல்ல, இப்படி வாழ்ந்தாரான்னு தெரியல. அப்படிப்பட்ட 2 ஆட்கள் இடம் பெற்று அறிவிக்கிறாங்க ஷுஅபுல் ஈமான்ல. தைலமியுடைய நூல்ல யார் அறிவிக்கிறார்னு கேட்டா அஹ்மத் இப்னு உமர் அல் யமாமின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி அடுத்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அஹ்மத் இப்னு உமர் அல் யமாமி, யமாமா என்ற ஊரை சேர்ந்த உமருடைய மகன் அஹ்மது என்று வருகிறது. இவர் யாருன்னு கேட்டா இவர் அட்ரஸ் இல்லாத ஆள். இவருக்கு அட்ரஸ் உண்டு. என்ன அட்ரஸ் உண்டு என்றால் கஸாபுன், பெரும் பொய்யன். பெரும் பொய்யன் ஒரு அட்ரஸ் உண்டு, ரெக்கார்டு உண்டு. பெரும் பொய்யன் என்ற அந்த சமுதாயத்தால் நன்கு அறியப்பட்ட ஒரு ஆள் இதை சொல்றார். பெரும் பொய்யன்னு சொல்றவனுடைய பேச்சை எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு அமல் செய்யறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இது அறிவிக்கிற ஆள் யாரு? ஒரு ஹதீஸ் ஷுஅபுல் ஈமான்ல வரக்கூடிய ஹதீஸ் 2 பேர் யாருன்னு தெரியாத ஆட்கள். ஒரு நூல்ல வருது, தெரிஞ்ச ஆள் தான், ஆனா பொய்யன். ஒரு பொய்யனும் 2 அட்ரஸ் இல்லாத ஆட்களும் சொல்றாங்க. எதை? வாக்கியா சூரா ஓதுனா வறுமை போயிருங்கிறது. அப்ப இதுகள் எல்லாம் இபாதத் என்று நினைத்து ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு நீங்க பாத்துக்கிறணும், இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் இப்படியானது இஸ்லாத்துல கிடையாது. வறுமையை போக்கு அல்ல இபாதத். அதுக்கா நீங்க செலவாத்து ஓதுறீங்க, வாக்கியா ஓதுறீங்க, தொழுவுறீங்க, இதெல்லாம் செல்வமாக்கிருமா? இப்ப சஹாபாக்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாங்களே, சாப்பாட்டுக்கு ஒரு பேர் சம்பளத்துக்கு மேல இல்லைன்னு முறையிட்டாங்களே. இருங்க எல்லா தரும் பொறுமையா இருங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர ஓதுங்க மஸ்ஜித்ல போய் உட்கார்ந்து வாக்கியா ஓதுங்க அள்ளி கொட்டுவாங்க சொன்னாங்களா? வறுமை நீங்கிச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வறுமை, சஹாபாக்களுக்கு வறுமை, எல்லாருக்கும் வறுமை. எந்த ஒரு இபாதத்தினால யார் பணக்காரன் ஆக முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த இபாதத் செய்பவர்களை சோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் கொஞ்சம் கீழே டவுனா கூட ஆக்கி விடுவான். நம்ம நல்ல இபாதத்து பண்ணோம்னா இருந்தவங்க கொஞ்சம் இறக்கி விடுவாங்க, எந்த அளவுக்கு நிக்கிறான் அதை பாக்குறதுக்காக வேண்டி. நம்முடைய வாக்கியா சூரா ஓதினாலும் சரி, நீங்க யாசினம் ஓதினாலும் சரி, ஸலவாத் ஓதினாலும் சரி, தொழுதாலும் சரி, அதெல்லாம் எதுக்கு செய்யணும்? ஆகிரத்து நன்மைக்கு ஆசனம். வாக்கியாங்கிற சூரா ஓதக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஒவ்வொரு மகரிப் பிறகு ஓதி வறுமை நீக்கிறதுக்குன்னு சொல்லி அது ஒரு சுன்னத்து என்று நினைத்து ஓதுவது தப்பு. குர்ஆனை ஓதிக்கொண்டு வரும்போது அது ஒரு குர்ஆனுடைய ஒரு சூரா என்ற அடிப்படையில் வாக்கியா ஓதினால் அது குற்றம் இல்லை. இந்த வாக்கியா சம்பந்தமான இந்த ஒரு நம்பிக்கை நம்ம விடுபட வேண்டும். அதுக்கான வாக்கியாவே குர்ஆன்ல இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. வாக்கியா நீங்க உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கலாம், என்ன நோக்கத்துக்கு ஓதிடக்கூடாது? வறுமையை போக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நினைச்சு ஓதாம அல்லாஹ்வுடைய கலாமு ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்குது, மறுமையில் அல்லாஹ் நமக்கு தரஜா தருவாண்டு, அதுக்காக வேண்டி வாக்கியா ஓதணும். வாக்கியாங்கிறது ஓத வேண்டும். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதலாம். அல்லாஹ்வுடைய கலாமு நம்ம விருப்பப்படி ஓதிக்கொள்ளலாம். இதை வழங்கிக்கிறேன். இது மாதிரி நுழைக்கப்பட்ட நிறைய